Hello students, welcome back to our channel. நான் உங்கள் பிரகாஷ். பசங்களா சூப்பரான ஒரு வீடியோ. பப்ளிக் எக்ஸாம் எப்போ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும், மார்ச் மாதம். ஆனால் இந்த டிசம்பருக்குள்ளே எந்தெந்த பாடத்தை எப்போ நடத்தி முடிப்பாங்க, எவ்வளோ பாடம் ஒரு மாதத்தில் படிக்கணும், மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன், குவார்ட்டர்லிக்கு என்ன போர்ஷன் வரும், ஹாஃப் இயர்லிக்கு எல்லா புக்கும் வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பரீட்சைக்கும் எத்தனை லெசன் இருக்குன்றதெல்லாம் யோசித்தாலே பயங்கரமான ஒரு பயம் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see that. அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? பிகாஸ் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற போர்ஷனோட அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் டெலிகிராமில் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ண போகிற நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அந்த டெலிகிராமில் தான் நான் அப்படியே வந்து என்ன பண்ண போகிறேன், அப்படியே ஒரு புல்டோசர் அள்ளி கொண்டு வந்து கொட்டுற மாதிரி கொட்ட போகிறேன். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஓகே ரைட், மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாமா? ரைட், 12th ஸ்டாண்டர்ட் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டது. அனைத்து வகுப்பு அனைத்து குரூப்புக்கும் எல்லா குரூப்புக்கும் இருக்குது, ரைட்டா? ஸோ ஜூன் மாதம் என்ன போர்ஷன் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு, இது வந்து மந்த் வைஸ் இருக்கும். நான் எக்ஸாம் டேட்டெலாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன், ரைட்டா? ஜூன் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலை இது 2 போர்ஷன் இருக்கும். ஜூலையில் 3rd வீக் போர்ஷன் சம்டைம்ஸ் 3rd வீக் வரைக்கும் இருக்கும். 4th வீக்கு இல்லாமல் இருக்கும், இல்லை அதுவும் சேர்த்து ஆகஸ்ட் 1st வீக்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து எக்ஸாம் வருது அப்படின்னா ஜூன் ஜூலை ரெண்டுமே சேர்த்து வரப்போகுது. சரி, இப்போ 10 நாள் லேட்டாக திறந்துருக்காங்க, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸாம் தான், ஆப்பு தான். நம்ம மாஸ் பண்ண போகிறது தான், சரியா? யார் என்ன ஆப் வச்சாலும் நம்ம வேறு லெவலில். ஸோ அதனால் வி ஆர் கோயிங் டு டூ தட். ஸோ அதனால் என்ன அப்படின்னா நம்ம போர்ஷன்ஸ்லாம் அப்ராக்சிமேட்டாக பார்த்துருப்போம். ஜூன் ஜூலை பார்த்தீங்கன்னா நான் தமிழில் போர்ஷன் 2 நான் கொடுத்துருந்த மிட் டேர்ம் டெஸ்ட் போர்ஷன் அதே மாதிரி தான். மேபி இதில் இந்த துணைப்பாடம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது செய்யுளில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இப்படி தான் இருக்குமே தவிர மித்தபடி வேறு எதுவுமே பெருசாக மாற போகிறது இல்லை. ஸோ பக்கத்துலேயே 11th ஸ்டாண்டர்டும் இருக்குது. வி வில் see the 11th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலையில் பாருங்கள். ஸோ ஜூலையில் கேஷுவரி நட்ரி சப்ளிமெண்ட்ரி ரீடர் வரலாம், வராமல் இருக்கலாம். ஏன்னா கேஷுவரி நட்ரி வரைக்கும் இருக்குது. ஏன்னா இதில் வந்து வெறும் லெசன்ஸ் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமரும் உள்ளுக்குள்ளேயே சேர்ந்து வரும், அதனால் அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸா, இது தமிழ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜூலைக்குள்ளே அல்லது ஜூலை ஆகஸ்ட்டில், ஜூலை பாதி ஆகஸ்ட்டில். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு பாருங்கள். ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சிருக்கணும், ஜூலை மாதத்தில் 2 முடிச்சிருக்கணுமா? எப்படி பார்த்தீங்களா? 2 முடிச்சு ஜூலையில் 4வது வேற ஸ்டார்ட் பண்ணணும். see how fast மேக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க, பயங்கரமாக இருக்க போகுது மேக்ஸ். அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பி கேர்ஃபுல் பசங்களாக, மாட்டிக்காதீங்க, மேக்ஸ்லாம் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 4 பாடம் கொடுத்துருக்காங்க ஜூலைக்குள்ளே, ஆனால் 3 பாடம் தான் வரும், பயப்படாதீங்க, 3 லெசன் வரும். ஆனால் இதில் ஃபஸ்ட் லெசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா படாவாக இருக்கும், கொஷின்ஸும் பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸிங்க. 11th நீங்கள் கஷ்டப்பட்டதை விட 12th ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் வைங்க. 11th பசங்க உடனே பார்ப்பாங்க, சார் 11th கஷ்டமா அப்படின்னு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1 to 6 3 7 11 6 பாடம் இருக்கா ஜூலைக்குள்ளே முடிக்கணும்னு. இதில் இந்த 11ஆம் பாடம் மோஸ்ட் ப்ராபப்ளி வராது, வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம், ரைட்டா? இல்லைன்னா 3rd லெசன் வராது. 3 இல்லைனா 11 இது 2ல் ஏதாவது ஒன்று கட் ஆகிடும், இல்லை இந்த 3ல் ஏதாவது ஒன்று போயிடும் கண்டிப்பாக. இது 3 கன்ஃபார்ம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி சுவாலஜி இதுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 11th பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம், தமிழில் 2 இயல் இருக்கும், இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ப்ரோஸு ஒரு போயம் இருக்க போது, அதுலேயும் கொஞ்சம் கம்மியாகும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலையில் பாருங்கள், ஜூன்லேயே 2nd சாப்டர் ஸ்டார்ட் பண்ணணுமா, ஜூலையில் 3rd சாப்டர், ஜூலை ஆகஸ்ட்டில் 4th சாப்டர் நடத்தணும் அப்படின்னு 3 சாப்டர் தான் வருது. ஸோ 1 2 3 3ல் கொஞ்சம் பாதி வரும், வராமல் இருக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் மட்டுமே ஜூனில் 2nd லெசன் ஸ்டார்ட் பண்ணணும், ஜூலையில் 3rd லெசன். அப்போ 2 லெசன் தான் எனது மோஸ்ட் ப்ராபப்ளி வரதுக்கான சான்சஸ் இருக்குது, சரியா? அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1 and 6 ஜூனில், அடுத்து 2 7 11 இதுலேயும் என்ன அப்படின்னா இந்த 11 வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும், இல்லாமல் இருக்கும், அது மட்டும்தான். ஸோ மீதி எல்லாமே என்ன அப்படின்னா அஸ் யூஷுவல் மேலே என்ன இருக்கோ அதே தான். இந்த 2 பிடிஎஃபையும் நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். உடனே என்ன பண்ணுங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன நீங்களே உங்கள் ஸ்கூலில் போய் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட மேம் இதுதான் போர்ஷன் இப்படி தான் வரப்போகுது, அப்ராக்சிமேட்டாக ஒரு ஓவர் வியூவாக, அதனால் நம்ம இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் பேசி நம்மளும் என்ன பண்ணலாம், சூப்பராக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே, ரெடியா? நீங்கள் ரெடி அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெடின்னு. 10th ஸ்டாண்டர்ட் கவலைப்படாதீங்க, உங்களோடதையும் நான் டெலிகிராமில் போட்டுறேன், நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ளே நான் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு
சூழ்நிலை. அதனால தான், மித்தபடி ஒன்றுமே கிடையாது. சூப்பர் டூப்பர் மாஸ் பண்ண போகிறீங்க நாளைக்கு, பக்கா மாஸ். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ பசங்களா, பாய்.